வணக்கம் நண்பா, நாம இந்த வீடியோல பார்க்க போறது பிரபாஸ் நடிப்புல வெளிவந்திருந்த ராஜா சாப் இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படம் தமிழ் டப்பிங்ல தியேட்டர்ல ஓடிட்டு தான் இருக்கு. இந்த படத்தோட ஒன்லைன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, பிரபாஸோட பாட்டி அடிக்கடி வந்துட்டு ஒரு கதை சொல்லிட்டே இருக்காங்க. நாமெல்லாம் வந்துட்டு ஜமீன்தார் வம்சத்தை சேர்ந்தவங்க, நான்லாம் வந்துட்டு அப்படி இருந்தேன் அப்படி இப்படின்னு. பட் அவங்களுக்கு வந்துட்டு மறதி இருக்கிறதுனால அவங்க என்னத்தையும் உளறிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சுத்தி இருக்கணும் நினைச்சிட்டு இருக்காங்க. இருந்தாலுமே தாத்தா வந்துட்டு ஒரு பெட்டி தேடி கிளம்பிட்டாரா, அவர் எப்பயாச்சும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது தான் ஒரு போட்டோ மூலியமா தாத்தா வந்துட்டு ஒரு ஊர்ல இருக்கிறதுங்கிறது வந்துட்டு பிரபாஸுக்கு தெரிய வருது. அதனால தாத்தாவை தேடி வந்துட்டு பிரபாஸோட பயணம் தொடங்குது. இதுக்கப்புறம் தாத்தா கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, உண்மையாலும் வந்துட்டு ஜமீன் வம்சத்தை சேர்ந்தவங்க தானே, என்னதான் நடந்துச்சு, என்ன பெட்டி தாத்தா தேடி போனாரு அப்படிங்கிறது அந்த படத்தோட மீதி கதையா வந்துட்டு அமைச்சிருந்தாங்க. படம் வந்துட்டு முழுக்க முழுக்க ஒரு ஹாரர் ஃபேண்டசி மாதிரியான ஒரு திரைப்படம் தான். இதுல வந்துட்டு சிஜி ஓரளவுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. படத்தோட தமிழ் டப்பிங் நீட்டாவே இருந்ததுன்னு சொல்லலாம். படத்தோட அந்த ஒரு லேண்ட்ஸ்கேப் ஆகட்டும், படத்துல அவங்களுக்கு அந்த வீட்டோட செட் ஆகட்டும், இதெல்லாமே ரசிக்கும்படியா இருந்தது. என்னடா வெறும் இதே சொல்லிட்டு இருக்கிறே, படத்துல வந்துட்டு கதை என்ன இருந்தது, அது எப்படி இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா அது இருந்தா நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா கிட்டத்தட்ட எனக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு ஸ்லோவான ஸ்கிரீன் பிளே 3.25 மணி நேரத்துக்கு இந்த படத்தை வந்துட்டு எடுத்து வச்சிருக்காங்க. அதாவது இன்ட்ரோலோட சேர்ந்து சொல்றேன். ஸோ ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா லேகா வந்துட்டு எனக்கு படம் மூவ் ஆயிருந்தது. பிரபாஸ் ஒரு பாட்டு 2 ஃபைட்டு ஓகேவா வந்துட்டு அமைச்சிருந்தாங்க. அதே மாதிரி மாளவிகா மோகனுக்கு ஒரு ஃபைட் இருந்தது, ரொம்ப சூப்பரா இருந்ததுன்னு சொல்லலாம். ஆனா அந்த ஃபைட்டுமே வந்துட்டு அதுக்கப்புறம் பிரபாஸ் வந்துட்டு கேரி ஓவர் படிப்பாரு. மாளவிகா மோகன் வர சீன்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப அழகா வந்துட்டு நல்லா இருந்தது பாக்குறதுக்கு. இதை தவிர்த்து படத்துல இன்னும் வந்துட்டு 2 ஹீரோயின் இருக்காங்க. அவங்களுமே படத்துல வந்துட்டு ஆல்ரெடி போயிட்டு இருக்கிற ஒரு லேகான திரைப்படத்துல நடுவில் போகுது, இல்ல நான் வந்து இன்னும் படத்தை ஸ்லோ பண்ணுவேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு சீக்வன்ஸா தான் வந்துட்டு அமைச்சிருந்தாங்க. ஸோ 3 ஹீரோயின் பிரபாஸ் கிட்டத்தட்ட இவங்க எல்லாரும் கூட ஒரு பாட்டு டான்ஸ் ஃபைட்டு அப்படின்ட்டு படமே ஒரு 2 மணி நேரம் வந்துட்டு தேவையில்லாத சீக்வன்ஸ் தான். கடைசி ஒரு 1 ஹவர் அது இன்டர்வலுக்கு மேல தான் இவங்க அந்த ஒரு முக்கியமான ஒரு வீட்டுக்குள்ளே வந்துட்டு போறாங்க. அது வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் தாத்தா பர்மிஷன் வந்து வீட்டு விட்டு வெளியே வர முடியாதுங்கிறாங்க. இது வந்துட்டு இந்த சங்கிலி முங்கிலி கதவு துறை ஜீவா நடிப்புல வெளியிருக்க திரைப்படம் காஷ்மோரா இதெல்லாம் வந்துட்டு பார்க்கும்போது சில ஞாபகங்கள் வந்தது. ஆனா கடைசியா இது 2 படம் இந்த படத்துக்கு எவ்வளவோ தேவையில்ல அப்படிங்கிறதுமே வந்துட்டு படம் முடியும் போது நமக்கு தோணுச்சுன்னு தான் சொல்லி ஆடும். முக்கியமான விஷயம், படம் முடியும் போது பார்ட் 2 கிளியர் கொடுத்துருந்தாங்க பாருங்க. அப்பதான் நான் வந்துட்டு பயந்ததே பயங்கரமா. படத்துல வேற பாசிட்டிவ்ஸ் இல்லைன்னு கேட்டீங்கன்னா மேபி பிஜிஎம் வந்துட்டு கிளைமேக்ஸ் போர்ஷன்ல கொஞ்சம் ஒர்க் ஆயிருந்தது. சிஜில வந்துட்டு இந்த பிளாஷ்பேக் அந்த தாத்தா வந்துட்டு மந்திரம்லாம் கத்துக்கிறதுக்கு என்னென்ன பண்ணாரு அப்படிங்கிற விஷயம் சில விஷயம் ஓகே வந்துட்டு அமைச்சிருந்தாங்க. பட் ஒரு மைண்ட் கேம் விளையாடுற அப்படிங்கிற பேர்ல நமக்கு இந்த படத்தை வந்துட்டு 3 மணி நேரம் தலையில் கட்டிட்டாங்களே சார், செம்ம மைண்ட் கேம்ல அப்படிங்கிறவங்க தான் எனக்கு இந்த படம் வந்துட்டு இருந்துச்சு. எனக்கு சுத்தமா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. நீங்க இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி போச்சு நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிட்டுருக்க.